அனைவருக்கும் வணக்கம். இந்த எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தலைச்சத்தை பற்றி பார்க்க போகிறோம். தலைச்சத்து எந்த உரத்தில் இருக்குன்னா யூரியாவில் இருக்குது. அந்த யூரியா பயிர்களுக்கு போகிறனால என்ன நன்மைகள் கிடைக்கிது, அந்த யூரியாவை பயிர்கள் எப்படி எடுத்துக்கிடுது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த யூரியா எப்படி தயாரிக்கப்படுதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். யூரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நைட்ரஜன் 46% இருக்குது. அதாவது தலைச்சத்து 46% இருக்குது. இந்த யூரியாவை வயலில் போடும்போது யூரியா மண்ணில் உள்ள ஈரப்பதத்துடன் சேர்ந்து யூரேஸ் என்ற என்சைம் மூலம் அமோனியாவாக மாறுகிறது. இந்த அமோனியா பாக்டீரியாவால் நைட்ரேட்டாக மாறி இந்த நைட்ரேட் வடிவில் தான் பயிர்கள் தலைச்சத்தை எடுத்துக்குது. இந்த தலைச்சத்தை எடுத்த பயிர்களுக்கு என்ன நடக்கும்னா இலை மற்றும் தண்டு பகுதிகள் வளர்ச்சி நன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான பச்சையத்தை உருவாக்கின்றது மற்றும் தூர் வளர்ச்சி மிகவும் நன்றாக இருக்கும். இதுதான் யூரியா போகிறனால கிடைக்கிற நன்மைகள். தீமைகள் எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் அதிகமாகவோ இல்லை தவறாகவோ இந்த யூரியாவை யூஸ் பண்ணிங்கன்னா அதிக உயரமாக வளர்ந்து சாய்ந்து விடும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு தன்மைகள் குறைந்துவிடும். நோய் மற்றும் பூச்சி எதிர்ப்பு தன்மைகள் குறைந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் மண்ணின் தரம் பாதிக்கும். பயிர்கள் எப்படி யூரியாவை எடுத்துக்கிட்ட பயிர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிது, அதன் மூலம் என்ன தீமை கிடைக்குதுன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம உடனுக்குடன் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை உடனுக்குடன் பார்க்க முடியும். அதனால் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விவசாய நண்பன். நன்றி, வணக்கம்.